நம்மோடு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை சார்ந்த நிபுணர் ஆராய்ச்சியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். சார், பலுசிஸ்தான் இன்றைக்கு உருவாக வேண்டிய தேவை கட்டாயம் எங்கிருந்து பிறக்குது? இங்கிலீஷில் ஒரு ப்ராபர்ப், ஐடியாஸ் ஹூஸ் டைம் ஹஸ் கம். அதுதான் பலுசிஸ்தான் தனி நாடாகவோ அல்லது பாகிஸ்தானுக்கு இன்னும் தலைவலி கொடுக்க வேண்டிய ஒரு இடமாகவோ மாறிவிட்டது. அது தனிநாடு கோரிக்கை என்பது புதிதல்ல. பலுசிஸ்தான் என்பது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஏன்னா அங்கே கனிம வளர்ச்சி அதிகம். அது எதோட கனிம வளர்ச்சினா, பலுசிஸ்தானோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், இதில் இருக்கிறது தான் பலுசிஸ்தான். இந்த பலுசிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாநிலம். ஆனால் பாகிஸ்தான் வந்து பலுசிஸ்தானுக்கு ரிசோர்ஸஸ் அண்ட் பட்ஜெட்ரி அலோகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டெப் பதர்லி ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்ததுனால அவங்க தனிநாடு வேண்டும் என்று கேட்கவில்லை. இப்போ அந்த பாகிஸ்தான் பிறந்ததில் கல்ச்சுரலி அவங்க டிஃப்ரெண்ட்டு. பாகிஸ்தானை விட கல்ச்சரலி அவங்க டிஃப்ரெண்ட்டு. கல்ச்சரலி பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சாபி டாமினேட்டட் கண்ட்ரி. எத்தனிசிட்டி அண்ட் ஜாகிரஃபிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இன் பாலிட்டிக்ஸ். எத்தனிக் ஐடென்டிட்டி, அது சவுத் ஏஷியாவில் வந்து எத்தனிக் ஐடென்டிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எத்தனிக் பாலிட்டிக்ஸுங்கிறது எப்போ வருது? நேஷ்னலிசம் வந்து அதிகமான எத்தனிக் பாலிட்டிக்ஸுங்கிறது கம்மியாகுது. நேஷனலிசம் வந்து குறையும் போது எத்தனிக் பாலிட்டிக்ஸ் அதிகம் வருது. இது சவுத் ஏஷியாவில் ரொம்ப அதிகம். இப்போ ஸ்ரீலங்கா பிரச்சனையை பற்றி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஸ்ரீலங்காவில் பிரச்சனை என்ன? தமிழர்கள் ஏன் தனிநாடு கோரிக்கிறார்கள், தமிழ் இனம் ஏன் வந்தது என்று கேட்டால், தமிழர்களுக்கும் சிங்களத்திற்கும் இடையான ஒற்றுமை சுதந்திர போராட்டத்தின் போது இருந்ததா என்பது தான் கொஸ்டின். ஸோ அதுபோல தான் பாகிஸ்தான் உருவான போது பாகிஸ்தானுக்கான இண்டிபெண்டன்ஸ் சப்கான்டினென்ட் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து வந்தது. சப்கான்டினென்ட் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து வந்த போது பாகிஸ்தான்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் ஒன்று பலுசிஸ்தான் கேட்டது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய டாமினேஷன் வந்து வேறு ஒரு மாநிலம் பஞ்சாப் வந்து மிகப்பெரிய ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டர் பாகிஸ்தான் பாலிடிக்ஸில். இப்போ பார்த்திங்கனாக்கா குளிர் என்று கேட்டால் எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஆசியாவிலேயே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பா நாடுகள் மேற்கத்திய நாடுகளில் தான் பார்த்திங்கனாக்கா இன்டர்னல் ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும். பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் ப்ராவின்ஸில் இன்டர்னல் ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த இன்டர்னல் ஹீட்டிங் சிஸ்டம்க்கான பட்ஜெட்ரி அலோகேஷன் எங்கே வருது, அதற்கான ரிசோர்ஸஸ் எங்கே வருது? அது பலுசிஸ்தான்லேருந்து தான் வருது. அப்படி பலுசிஸ்தான் ரிசோர்ஸஸ் கொடுக்கும்போது எதற்காக வந்து அவர்கள் செய்யவில்லை என்பது தான் கொஸ்டின். அதே போல் சார் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. 1970களில் இந்த பலுசிஸ்தான் விடுதலை படை ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துச்சு. பல்வேறு போராட்ட குழுக்கள் கிளர்ச்சியாளர்கள் அங்கே இருந்தாலும் கூட பலுசிஸ்தான் விடுதலை படை, பலுசிஸ்தான் குடியரசு என்ற அமைப்பு உள்ளிட்டவெல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறப்ப, அதுக்கப்புறம் ஜுல்பிகலி பெட்டோவெல்லாம் பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கப்புறம் 2000க்கு பிறகு அது மீண்டும் வலிமை பெற ஒரு சூழலில் 2000க்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. சீனாவுடைய தலையீடு. பலுசிஸ்தான் பகுதியில் இருக்கிற கனிம வளங்களை அங்கிருந்து வெட்டி எடுக்கிறதுக்கு சீனா ஒரு திட்டத்தை கொண்டு வருது. CPECன்னு நினைக்கிறேன். அதாவது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம், எக்கனாமிக் காரிடார், சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு சொல்லி உள்ளே வர்றாங்க. அதில் எங்களுடைய வளங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டாங்க. அப்போ பலுசிஸ்தானடி இருக்கிற வளங்கள் எங்களுக்கு தான் முன்னுரிமை என்கிற ஒரு ஒன்றை முன்வைக்கிறாங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்குன்னு எதையுமே செய்யலை. அப்படிங்கிறப்ப தான் அந்த அரசின் மீதான அதிருப்தி இன்னும் அதிகரித்து நிறைய தாக்குதல்கள், நீங்கள் 2000க்கு பிறகே கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள், பெரிய உயிரிழப்புகள் இப்போ கடந்த மாதம் ரயிலை கடத்தி கொண்டு போனது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ பாகிஸ்தானும் அதற்கு இந்த பலுசிஸ்தான் விடுதலை இராணுவத்திற்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துருக்கு. அமெரிக்காவும் அதை அங்கீகரிச்சிருக்கா சொல்கிறாங்க இந்த அமைப்புக்கு. இப்போ அமெரிக்கா அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அமெரிக்காவுடைய ஆதரவு அப்போ பாகிஸ்தானுக்கு தான் நேரடியாக. அப்படிங்கிறப்ப இந்த பலுசிஸ்தான் பகுதியில் சீனா நிறைய பொருளாதார திட்டங்கள் என்று உள்ளே போயிருக்கு. பாகிஸ்தான் மட்டும் இல்லை, சீனாவும் எங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. எங்கள் பலுசிஸ்தான் இராணுவம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டும் போராடலை, சீனாவுக்கு எதிராகவும் நாங்கள் போராடுறோம், 2 பேருமே வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா வந்து இப்போ பாகிஸ்தானை எதிர்க்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா 47லேருந்து அவங்க கேட்குறாங்க. சீனாவையும் அவங்க எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? பலுசிஸ்தான் ஏன்னா அங்கே வந்து இந்த குவாதஹார் அப்படிங்கிற வந்து ஒரு நேச்சுரல் போர்ட்டு. அந்த குவாதஹார் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா BRIயில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் குவாதஹார். கொட்டா நகரில் அதுவும் வருது, கோட்டா ப்ராவின்ஸில்.
அப்போ வந்து அந்த கொட்டா ப்ராவின்ஸில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய தலைநகரமே பலுச்சிஸ்தானோட தலைநகரமே கொட்டா ப்ராவின்ஸ். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து அந்த குவாதஹார் போர்ட்டுங்கிறது பக்கத்தில் இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த போர்ட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து $60 பில்லியன் நினைக்கிறேன், $60 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எதுவும் டெவலப் ஆகல, அது வேறு விஷயம். நான் அதுக்காக சம்பளத்துக்காக ஒர்க் பண்ண போனாங்க பலுச்சிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சைனீஸ் வந்து மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. அது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ரிசல்ட்டாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஒரு நிலப்பரப்பில் பெரிய பகுதி, மக்கள் தொகைங்கிறது ரொம்ப குறைவு, அந்த பகுதியில் இருக்கிற வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்குல்ல, தனிமங்கள்லாம் வந்து வெட்டி எடுத்து கொண்டு போகிறாங்க. அது பாகிஸ்தானில் இருக்கிற குறிப்பிட்ட சில தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், அதே போல் சீனாவை மட்டும்தான் பயன்படுது, எங்கள் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சீனாவுக்கு இப்போ முதல்ல யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஏன்னா அவங்களே சரியாக ஒர்க் பண்ணல அதுதான். பட் ஆனால் பிஆர்ஐயில் வந்து குவாட்டா வந்து ஒரு முக்கியமான ஒரு குவாதஹார் போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, பலுச்சிஸ்தானில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, பலுச்சிஸ்தானை பற்றி பேசும்போது பலுச்சிஸ்தான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிளேஸ். அவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கனாக்கா பாகிஸ்தான் ஒரு மாநிலம் அப்படின்னு யோசிச்சு அதோடைய பலுச்சிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இதிகாசத்தில் பார்த்திங்கன்னா பலுச்சிஸ் வந்து டெல்லி சுல்தானேட்லேயும் இருந்திருக்காங்க, மொகல் ஸ்டைத்துலேயும் நம்ம டெல்லியில் இந்தியாவோட சம்மந்தப்பட்டு தான் இருக்காங்க. பலுச்சிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல் ஏஷியன் பாலிடிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருப்பாங்க. பலுச்சிஸ்தான் பார்த்திங்கனாக்கா ஈரான் பாலிடிக்ஸ் இருக்காங்க, பலுச்சிஸ் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தானுடைய தவறு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு முட்டாளுங்கிறத எதை சொல்லுவான்னா, முட்டாள் எப்போவுமே பார்த்திங்கனாக்கா எப்போவுமே ஒரு விஷயத்தை ஒரு கோணத்தில் தான் பார்ப்பான், அதற்கு பல கோணங்கள் உண்டு. அதுதான் பாகிஸ்தானுடைய தவறு. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க காஷ்மீரை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பலுச்சிஸ்தான்லேயே அவங்கள விட்டு பிரிகிறாங்க. ஏன் பிரிகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக கிடையாது. பலுச்சிஸ்தான்ங்கிறது ஒரு தனி எத்தினிசிட்டி. அந்த எத்தினிசிட்டியை பார்க்கும்போது அது வந்து சென்ட்ரல் ஏஷியன் எத்தினிசிட்டியோடையும் ஆப்கானிஸ்தான் எத்தினிசிட்டியும் மிகவும் ஜோடித்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பஷ்டூன் நேஷனலிசத்தை பற்றி பேசுகிறாங்க ஆப்கானிஸ்தானில். பஷ்டூன் நேஷனலிசத்தை பற்றி எதுக்காக பேசுகிறாங்க? பஷ்டூன் நேஷனலிசத்தில் பஷ்டூன்ஸ்க்கும் பலுச்சிஸ்க்கும் மிகவும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது. அண்ட் பலுச்சிஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இணக்கமாக இருக்காங்க ரெண்டு பேரும். பலுச்சிஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேயே இருக்காங்க, பலுச்சிஸ் ஈரானில் இருக்காங்க. ஈரான் வந்து பலுச்சிஸ்க்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ஒன்று வந்து சிஸ்தான் பலுச்சிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் வந்து அங்கே இருக்கிற சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ராவின்சஸில் வந்து தாலிபானை யூஸ் பண்ணி தாலிபான் உடைய கவர்மெண்ட்டை வச்சு அவங்க முதல்ல டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஈரானும் தாலிபானும் ஒன்றாயிட்டாங்க. ஸோ பலுச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஈரானுக்கு இருந்தவங்க இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராகவே மாறிட்டாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கேம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70s பலுச்சிஸாக சப்போர்ட் பண்ணோம். ஏன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்க டயத்தில் மிகவும் சப்போர்ட் பண்ணால். இப்போ ஒருத்தருடைய பேர் கூட நம்ம எடுக்கலாம், அவர் இறந்திருக்கிறார். அவருடைய பேர் பி ராமன் என்று பேர். அவர் அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான், அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தான் மூமெண்ட்ஸை பற்றி அதிகமாக அவர் எழுதியிருக்கார். அவருடைய இதில் என்னென்னா, பல பலுச்சிஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அடைக்கலம் இருந்திருக்காங்க, அவங்க வந்து தனி இதுக்காக போராடிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குஜரல் டாக்ட்ரின் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஈவன் நரசிம்மராவ் டயத்துலேயும் அதை ஸ்டாப் பண்ணோம். ஈவன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா நம்ம நார்தர்ன் அலையன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணோம். எதுக்காகனா நார்தர்ன் அலையன்ஸ் வந்து தஜிகிஸ்தான். நான் தஜிகிஸ்க்கும் பார்த்திங்கனாக்கா பஷ்டூன்ஸ்க்கும் ஆகாது, ஆனால் தஜிகிஸ்க்கும் பலுச்சிஸ்க்கும் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸான ரொம்ப சிக்கலாகவும் இருக்குது, கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது. இன்னொன்று விஷயம் சார், புரிகிறது மாதிரி, பலுச்சிஸ்தானு இந்தியாவுடைய ஆதரவை விரும்புது, இந்தியாவோட நட்போடு இருக்கும். அப்போ அவருக்கு நிறைய பதாகைகள்லாம் ஏந்தி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுடைய நட்பு நாடாக இந்தியா இருக்குது, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதத்தை முற்றிலுமாக அழிக்க முடியும், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தான் இந்தியாவிட்ட உதவி கேட்குறாங்க. இந்தியாவே ஒரு நட்பு நாடாக பார்க்குறாங்க. ஒன்று ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியும் இந்த பலுச் பகுதி பகிருது, அதே போல் ஈரானும் இருக்குது. அப்போ இந்தியாவுடைய ஆதரவு இருக்குன்னு அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுடைய ஆதரவும் கிட்டத்தட்ட இருக்குது. அப்படிங்கிறப்ப ஈரானுடைய நிலைப்பாடுங்கிறது என்னவா இருக்கும்? அது இன்னும் சரியாக ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட பொசிஷன் இது வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் தட் ரீஜன். சென்ட்ரல் ஏஷியன் பாலிட்டிக்ஸே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து என்ன கிறிஸ்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி த ப்ராப்ளம் இன் சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆக்சுவலி ஏன் வந்து சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, சென்ட்ரல் ஏஷியன் பாலிட்டிக்ஸோடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து யுரேஷியன் மாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யூரோப்லேயும் சரி, சைனாலேயும் சரி, ஈவன் இந்தியாலையும் சரி ஹிஸ்டாரிக்கலாக. ஏன்னா அது வந்து ஒரு வாரியர் ட்ரைப் சென்ட்ரல் ஏஷியா. அதோடைய ஆஃப் ஷூட் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான், ஈவன் பஷ்டூன், ஈவன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் பலுச், ஈவன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் பஞ்சாப் ப்ராவின்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூட்
ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ராப்ளத்தோடைய இதுதான் பார்க்குறோமே தவிர பிரான்ச் தான் பார்க்குறோமே தவிர ரூட் ப்ராப்ளம்ங்கிறது இது. இந்த சென்ட்ரலேஷன் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது காம்ப்ளெக்ஸ். அங்கே வந்து ஒரு வாரியர் வே டு அப்ரோச் டு லைஃப். இதில் வந்து பலுஜிஸ்தான்ங்கிறது ஒரு சப்செட், பஷ்டூன்கிறது ஒரு சப்செட், அதே மாதிரி ஈரானுங்கிறது ஒரு சப்செட். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பலுஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரானோடைய மிகவும் ஜோடிச்ச ஒரு இது. சிஸ்தான் பலுஜிஸ்தான், நான் முதலே சொன்ன மாதிரி சிஸ்தான் பலுஜிஸ்தானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியாவோட நமக்கு வந்து கனெக்டிவிட்டி வேணும். ஆனால் சென்ட்ரல் ஏஷியாவோட நமக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. ஏன் சென்ட்ரல் ஏஷியாவோட கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சென்ட்ரல் ஏஷியாவோட மிக அதிகமான ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. பலுஜிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈரானுக்கு ஈஸியாக நமக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி கிடைக்கும். ஈரானோட நமக்கு டைரக்ட் ஆக்சசிபிலிட்டி இல்லைனா கூட லேண்ட் ரூட்டு பலுஜிஸ்தான் மூலமாக நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, பலுஜிஸ்தானில் வந்து ஈரானோட குவாதஹார் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. குவாதஹார் போர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவாதஹார் போர்ட்டில், அதில் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ எம்ஏவோட கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நாங்கள் வந்து குவாதஹார் போர்ட்டில் இருப்போம், குவாதர் போர்ட்டில். அந்த குவாதர் போர்ட்டில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். நமக்கு வந்து ஈரானுடைய ஆக்சசிபிலிட்டி தேவை, ஈரானுடைய ஆயில் ரிசோர்ஸஸ் தேவை, ஈரானுடைய எனர்ஜி ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ அப்படி ஒரு சாபஹார் போர்ட், ஈரானில் இருக்கிற சாபஹார் போர்ட்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாதர் போர்ட்டு நமக்கு வந்து ஒருவேளை வந்து பலுஜிஸ்தான் தனியாக வந்ததுன்னா நமக்கு குவாதஹார் போர்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து இப்போ இது வந்து இஷ்யூ என்னன்னாக்கா சாபஹார் போர்ட், ஈரானில் இருக்கிற அந்த சாபஹார் போர்ட் வேறு யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அது வந்து நம்ம ஆக்சசிபிலிட்டி கொண்டு வரும்போது நமக்கு குவாதஹார் போர்ட்டு கிடைச்சுன்னா, இல்லை வைஸ் வர்ஸா எப்படி கிடைக்கணும், நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆக்சஸ் டு சென்ட்ரல் ஏஷியா கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய எய்ம். இப்போ அதே நேரத்தில் இவங்க பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் வந்து பலுசிஸ்தானுடைய ஒரு சுதந்திர குடியரசாக அவர்கள் அறிவித்து விட்ட பிறகு அங்கே முதல்ல கேட்குற ஒரு பெரிய நாடு அப்படின்னா இந்தியாவை தான் அவங்க முதல் உதவியாக கேட்குறாங்க. இந்தியா எங்களை அங்கீகரிக்கணும், இந்தியாவுக்குள்ளே தான் எங்களுடைய தூதரக அலுவலகத்தை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐநா எங்களை அங்கீகரிக்கணும். அப்படி அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான பின்னணி என்ன ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒரு பலுசிஸ்தானுங்கிற ஒரு மாகாணம் நாடாக மாறிவிட்டால், சுதந்திர குடியரசாக அது மாறிவிட்டால், தெற்காசிய பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் அது என்னென்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும், எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும்? அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு விடுதலை இயக்கம் இருக்குது, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விடுதலை ஆகும் என்று எனக்கு என்னுடைய மேபி அட்டானமி அதிகமாகலாம், மேபி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகலாம். ஆனால் அவங்களுக்கு ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அவங்க ஃபார்ம் ஆவாங்களாங்கிறது வந்து தட் இஸ் ஆக்சுவலி எ கொஷினபிள் திங். அதுக்கு வந்து இன்னும் அதுக்கான டைம் வரலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அட்டானமிங்கிறது வித்தின் த ஆஸ்பெக்டாக அவங்க கொண்டு வருவாங்க. அது வந்து தெர் இஸ் நோ டவுட். அட்டானமிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம். பாகிஸ்தான் பாலிடிக்ஸில் அவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். மேபி அதர் நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகள் பலுசிஸ்தானுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க இண்டிபெண்ட்டாக ஆவாங்களாங்கிறது ஒரு கொஷினபிள் திங் அவ்வளோ சீக்கிரமாக. ஏன், என்ன நடைமுறை சிக்கல் இருக்குது அதில்? நடைமுறை சிக்கல்கள் நிறைய சிக்கல்கள் உள்ளது. நடைமுறை சிக்கல் ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் எப்படி அவங்கள பலுசிஸ்தானை தனி நாடாக விட்டுருவாங்க? அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட ரிசோர்ஸஸ் இருக்கும்போது தனி. இதை பற்றி பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கா. சிந்து ப்ராவின்ஸ் கூட தான் தனி மாநிலமாக ஆகணும். ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக அது வராதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக ஏன்னா அந்த இதில் வந்து டாமினேஷன் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஒரு ஃபேக்டர் என்னென்னா, ஈரான் போன்ற ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் கூட பலுசிஸ்தானை தனி நாடாக ஆக்குவதற்கு அவங்க எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்பது கொஷினபிள் திங். நம்ம இந்தியா நீங்கள் நினைக்கிற மாதிரி பங்களாதேஷை ஃபார்ம் பண்ண மாதிரி அவ்வளோ சீக்கிரம் பங்களாதேஷ் ஃபார்ம் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன்னா பல ரீசன்ஸ். ஏன் உலகமே நமக்கு எதிராக இருந்து கூட நம்ம பங்களாதேஷை ஃபார்ம் பண்ணோம்னா, ஏன்னா பங்களாதேஷில் பாகிஸ்தானிலிருந்து விடுதலை, ஏன்னா பங்களாதேஷுங்கிறது ஒரு இடத்துல இருக்குது, பாகிஸ்தான்கிற இடம் தனியாக இருக்குது, அதுக்கு நடுவில் இந்தியா இருக்குது. அப்போ அந்த இடத்துலேருந்து விடுதலை வேணும்னு கேட்டப்போ நம்ம ஃபார்ம் பண்ண 71 அதே எக்ஸாம். ரெண்டு பக்கமும் தலைவலி இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் ஒரு தலைவலி போல. அது ஆக்சுவலாக அவங்க பங்களாதேஷுங்கிறது வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான் அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அது வந்து ஜியாகிரஃபி, அதுதான் அவங்களுடைய பாகிஸ்தான் ஃபார்மேஷனே ஒரு இர்ரேஷனலான ஒரு கான்செப்ட். அதோடைய இன்னொரு இர்ரேஷனல் கான்செப்ட் தான் இந்த பங்களாதேஷ். அதுக்காக வந்து பலுசிஸ்தான்ங்கிறது வந்து பங்களாதேஷ் ஃபார்ம் பண்ண மாதிரி எஸ் அவங்க எத்னிக் இஷ்யூங்கிறது இருக்குது. பட் எத்னிக் இஷ்யூங்கிறது ஆல்சோ ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி ஆல்சோ. ஓகே, அந்த ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிந்து ப்ராவின்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பலுசிஸ்தான். பட் அவங்களுக்கு பிரச்சனை வந்து பஞ்சாபோட டாமினேஷனாக தவிர சிந்து அது கிடையாது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சம் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிந்து வந்து எந்த அளவுக்கு சிந்த் அண்ட் ஈரான்
வந்து பாகிஸ்தானுடைய பாலிடிக்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். பெனாசிர் பூட்டோவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈரானி, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ரொம்ப க்ளோஸாக இன்டர்லிங்க்டு, என்ன சொல்கிறது, ரூட் ஆஃப் தட் இஷ்யூ. இட்ஸ் நாட் லைக் சம்திங் லைக் ஆர்டிஃபிஷியலாக மாற்றினது கிடையாது. ஸோ அதை வந்து தனியாக ஒரு நாடாக மாற வேண்டும் என்பதற்கு நிறைய கொஸ்டின். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் ஃபார்ம் ஆச்சு. தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அதெல்லாம் ஏன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரஷ்யாவோட ரொம்ப இன்டர்லிங்க்டாக இல்லை. எத்தனிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா இருந்தால் கூட அவங்க ரஷ்யாவில் ப்ராவின்ஸ் சோவியத் யூனியனில் இருந்தால் கூட சோவியத் யூனியனோட அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன், ஏன் வந்து ரஷ்யாவில் வந்து உக்ரைன் இந்த அளவுக்கு ஒரு விகரஸாக இருக்காங்க? எல்லாரும் கேட்குறாங்க, ரஷ்யா வந்து ஏன் வந்து உக்ரைனில் வந்து இவ்வளோ அளவுக்கு ஆக்கிரமிக்கணும்? ஏன்னா கீவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கீவ்ங்கிறது ரஷ்யாவுடைய ஒரு பங்கமாக இருந்தது. உக்ரைனுடைய கீவ் வந்து ஈவன் மாஸ்கோ வாரத்துக்கு முன்னாடி வந்து கீவ் தான் வந்து ரஷ்யாவுடைய கேபிட்டலாகவே இருந்தது. ஸோ அது வந்து தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரஷ்யாங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு போராடுறாங்க. புரியுதா? எப்பொழுது அவங்களுடைய ரூட்டோடைய இஷ்யூ இருக்கும்போது அவங்க அதிகமாக போராடும். அதே தான் வந்து பலுச்சிஸ்தான்லேயும் இப்போ இஷ்யூ. பலுச்சிஸ்தான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான்லேருந்து பிரிய வேண்டும் என்று கூறினால் கூட, ஆனால் அந்த அவங்களுடைய இன்டர்லிங்க்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்கான், ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பலுச்சிஸ்தான் தனி நாடாக மாறினால் ஒருவேளை நம்ம நாட்டில் இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் அதிகமாகலாம். இப்போ நார்தன் வந்து தஜிக் வந்து கேட்பாங்க, ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு. உஸ்பெக்ஸ் வந்து தனி நாடு கேட்கலாம். இவங்க அது அதிகமாக அசர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பஷ்டூன் நேஷனலிசம்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் இருக்கிற பஷ்டூன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன கேட்குறாங்களா, எங்களுக்கு வந்து தனி நாடு வந்து வேணும், பஷ்டூனிஸ்தான் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ எளிதாக வந்து பலுச்சிஸ்தானை தனி நாடாக மாற்ற முடியாது. மேபி எஸ், யூ ஆர் கரெக்ட். அவங்க அந்த தனி நாடாக மாற வேண்டிய சூழ்நிலை வரலாம். இன்னும் அவங்க தனிநாளாக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வேற ஒரு ரீசனும் இருக்கும். பாகிஸ்தான் எந்த அளவுக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகிறாங்க, பாகிஸ்தானோட ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு டிஸ்இன்டெகிரேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினபிளாக இருக்கும். அது பாகிஸ்தான் டிஸ்இன்டெகிரேட் ஆகிறதுக்கு மிச்ச நாடுகள் எவ்வளோ சீக்கிரம் அலோ பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைனா அவ்வளோ சீக்கிரம் பாகிஸ்தானை டிஸ்இன்டெகிரேட் ஆக விடுவாங்களா, இல்லை யூஎஸ் விடுவாங்களா? ஸோ அதெல்லாம் அந்த கொஸ்டினுக்குலாம் இருக்கும்போது தான் தென் ஒன்லி திஸ் கொஸ்டின் கம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு எளிதான, அதாவது இட் இஸ் நாட் ஆக்சுவலி வாட் அவுட் குட் சே இம்பாசிபிள், பட் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் அ வெரி ஈஸி வே என்று கூறுது. இல்லை, ஏன் சாத்தியம் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறீங்க? சாத்தியம் உண்டு, ஆனால் எளிதாக செய்ய முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். சாத்தியங்கிறது குறைவுன்னு நான் சொல்ல வரல. சாத்தியம் உண்டு, பலுச்சிஸ்தான் தனி நாடாக மாறுவதற்கான சாத்தியம். ஆனால் அதற்கான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்ம வரலாற்றில் பல புதிய நாடுகள் உருவானதை பார்க்குறோம். 53 நாடுகளோடு தொடங்கப்பட்ட ஐநா சபையில் இன்றைக்கு 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிற சூழலில் பல நாடுகள் புதிதாக உருவாகி தான் வந்திருக்கு. அப்படிங்கிற சூழலில் தேவையின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில், அங்கே மக்களுடைய போராட்டங்கள் அடிப்படையில் உருவாகி கொண்டிருக்கு. தெற்கு சூடான் வரைக்கும் நம்ம வரலாற்றை பார்த்தோம். இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்தூருடைய இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு எல்லோரோடையுமே பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, 1971 போலவே கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உருவானது போலவே ஒரு வரலாற்று வாய்ப்பு இந்தியாவுக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு, பலுச்சிஸ்தான் ஒரு நாடாக உருவாக்கலாம் அப்படிலாம் பேசப்படுது. இல்லை, உங்களை போன்ற சர்வதேச உறவுகள் சார்ந்து பங்களாதேஷ் கவனிக்கிறவங்க சொல்கிறாங்க. பங்களாதேஷ் ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன்ஸ் வேறு. அதான் நான் சொல்கிறேன், பங்களாதேஷ் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் வந்து பாலிட்டிக்ஸில் சரி, இன்டர்நேஷ்னல் ஒரு இடத்த வச்சுட்டு இன்னொரு இதை ஃபார்ம் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல வரேன். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவை இன்வைட் பண்ணதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன யோசிச்சார்னாக்கா, ரஷ்யா வந்து ஃபின்லாண்டுக்கு முன்னாடி ஒரு வார் நடந்தது. அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோவியத் யூனியன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, வின்டர் வாரில். சார் அவர் என்ன பண்ணார், இதை தான் வந்து அவர் லாஜிக்காக எடுத்து என்ன பண்ணார்னா, சோவியத் யூனியனுக்கு எதிராக வார் பண்ணால் அவர் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். அவர் வந்து மாஸ்கோ வரைக்கும் போல், மாஸ்கோவில் இருக்கிற ரஷ்யன் ட்ரூப்ஸு திருப்பி ஜெர்மன் வர வரைக்கும் வந்தது. எப்போவுமே இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் வந்து ஒரு கான்செப்டை வச்சு இன்னொரு கான்செப்ட்டுக்கு சொல்ல முடியாது, ஒரு இதை வச்சு இன்னொரு இதுக்கு. பலுச்சிஸ்தான் ஏன் டிஸ்இன்டெகிரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்ல வரேன். பாகிஸ்தானில் வந்து இன்னும் ப்ரெஷரைஸ் அதிகமாச்சுன்னா, இந்தியாவோட ப்ரெஷர் பாகிஸ்தானில் அதிகமாச்சுன்னா ஒருவேளை அவங்களுடைய டிஸ்இன்டெகிரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எப்படி சோவியத் யூனியன் நம்ம பேசலாம் சார். நம்ம புவிசார் அரசியல் சார்ந்து இதெல்லாம் புவிசார் அரசியலில் தெற்காசிய பிராந்தியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறப்ப நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் இரா கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த பலுச்சிஸ்தான் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேற்றைக்கும் பேசணும். இப்போ நீங்கள் இது சார்ந்து கூர்ந்து கவனித்துக்கிட்டு வர ஒரு நபராக பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு சுதந்திர பலுச்சிஸ்தான் குடியரசை அவர்கள் இன்றைக்கி அறிவித்துவிட்டாக. விரைவில் புதிய
அமைச்சரவை பொறுப்பேற்கும், நட்பு நாடுகள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாகவே அவர்கள் இந்தியா மீது ஒரு பெரும் நம்பிக்கையும் இந்தியாவுடைய ஆதரவையும் அவங்க பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. தூதரகத்தை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சர்வதேச பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வளர்த்து வருது, நாம் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு திரு பாலாஜி சொல்கிறார். நடைமுறை சாத்தியம்னா கொஞ்சம் சிரமம் இருக்குது, சாத்தியம் அவ்வளோ எளிதில் இல்லை, எளிதாக ஒரு அந்த சுதந்திர குடியரசு பலுச்சிஸ்தான் அமையாது அப்படிங்கிறாரு. எளிதில் அமையுமா அமையாதா? இன்றைக்கு சூழல் எப்படி இருக்குது? அமையறதுக்கு வழி கிடையாது. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது ரொம்ப இந்த இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ போட்டு ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அங்க இருக்கிற மக்களுடைய 90% மக்களுடைய எதிர்ப்பு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட ஹெல்ப் மாத்திரம் இல்லை, லோக்கல் கம்யூனிட்டியோட சப்போர்ட் மாத்திரம் பத்தாது. அதுக்கு மேலே அங்கே உள்ளுக்குள்ள கவர்மெண்ட்டை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சிஸ்டமில் நீங்கள் உள்ளே போக போகிறீங்கன்னு இருக்குது. ஸோ பங்களாதேஷ் வந்து ஃபார்மேஷன் போகுது. இதே மாதிரி தான் பங்களாதேஷும் முக்தி பாகினின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஸோ தனி கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்னு ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட வார்த்தையை சொன்னோன்னா அது வந்து இந்தியா மாதிரி ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருந்தது. ஆனால் அது மாதக்கணக்கில் கூட வாழல அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அது பங்களாதேஷில் இன்றைக்கும் அது சாத்தியமே கிடையாது. பங்களாதேஷில் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த டெமோகிராஃபியில் சாத்தியம் கிடையாது. இப்போ பலோச்சும் அதே மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு பலோச் மக்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பிடிக்கல, அதனால அவங்க தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், ஃபைன். அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு எம்பசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எதை வச்சு அவங்களுடைய நாட்டோடைய தேவை என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நாட்டோடைய என்ன 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 பண்ணி அந்த நாட்டை வந்து முன்னேற்ற போகிறாங்க. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ் நடுவில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறமா அவங்க வந்து அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை தூக்கி பிடிச்சாங்க, கொஞ்சம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரை பண்ணாங்க. அது ரெண்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிம் சேஞ்சுக்கு அப்புறமா அது ரெண்டுமே போயிடுச்சு. ஸோ அகெயின் இட் இஸ் கம்மிங் பேக் டு த ஸ்கொயர் வேர்ல்ட். ஸோ அது என்ன ஆகும்னு தெரியல பங்களாதேஷ். ஸோ ஆர் வி சீயிங் அனதர் பங்களாதேஷ் அண்ட் பலுச்சிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் உலக நாடுகள் மத்தியில் எழும். ஏன்னா இப்போ பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க, உங்களை வந்து நாடாக அறிவிச்சிட்டோம், ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ என்ன பண்ணி உங்கள் மக்களை காப்பாற்ற போகிறீங்க? ஸோ எரியிற நெருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எகிரி நெருப்பில் குதிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து குறிய இருப்பாங்க எல்லா நாடுகளும். ஸோ பாகிஸ்தான் போது நம்ம பண்ண தப்பு, பங்களாதேஷ் போது பண்ண தப்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம பலுச்சிஸ்தான் போது பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் நம்புறேன். பலுச்சிஸ்தான் வந்து தனியா போறது முக்கியம். ஆனா தனியா போன பிறகு அவங்க ஸ்திரத்தன்மையோட இருக்கணும். ஸோ அவங்க திரும்ப திரும்ப வந்து நம்ம கிட்டையும் நம்மளோட மோதக்கூடாது. ஸோ இப்போ பங்களாதேஷ் வந்து நம்ம தான் உதவி, அவங்க பிரிஞ்சு போறதுக்கான உதவி பண்ணோம். ஆனால் கடைசியில் ஐஎஸ்ஐயோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் பங்களாதேஷ் இப்போ வந்து ரீசெண்டா இந்தியா மீது என்ன மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு இதை தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மாலத்தீவு அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம முன்னாடி பண்ண தப்பெல்லாம் இந்த வாட்டி பண்ணக்கூடாது. பலுச்சிஸ்தானுக்கு பொறுத்த வரைக்கும் பலுச்சிஸ்தானோட ரொம்ப கிளியர் கட்டா இருக்கணும். பலுச்சிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு மாத்திரம் பிரச்சனை, அதாவது பலுச்சிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு மாத்திரமா இருக்காது. பலுச்சிஸ்தானை பத்தி பேசணும்னா நம்ம வந்து ஆப்கானிஸ்தானோட பேசி ஆகணும், ஈரானோடையும் பேசி ஆகணும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட சில பேசி ஆகணும். சைனா வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து எதிர்த்து நிற்பாங்க. ஏன்னா சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பலுச்சிஸ்தான் வழியாக தான் போகுது மெயினா. அதுதான் மெயின் ரீசனே இப்போ பலுச்சிஸ்தான் தனியா கேட்கறதுக்கு. ஸோ அப்போ பலுச்சிஸ்தான் வந்து தனியா போனோம் அப்படின்னா சைனாவோட சேவும் இதுல வரும். ஸோ ஏன்னா இப்போ யூஎஸும் சைனாவும் என்ன ஈக்குவேஷன்ல இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ மேற்கத்திய நாடுகள் தெரியாது என்ன பண்ணுவாங்க. ஏன்னா பங்களாதேஷ் பிரிவினை போதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நடக்க வேண்டான்றது தான் மேற்கத்திய நாடுகளோட ஒரு எண்ணம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களோட பிரெயின் சைல்டு தான். ஸோ அப்போ பலுச்சிஸ்தான் வந்து இப்போ அகெயின் ரெண்டு பக்கமும் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு பக்கம் சைனா வந்து அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அந்த பிராந்தியத்தில் குறையுது. பிளஸ் அவங்களுடைய அரபிக்கடல் வர்த்தகம், அதாவது அரபிக்கடல் வழியாக சுருக்கமாக சொல்லணும்னா இது வளைகுடா நாடுகள்லேருந்து எண்ணெயை வந்து அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இது வழியா பலுச்சிஸ்தான் வழியா பாகிஸ்தானுடைய அந்த கைபர் பக்துன்வா வழியாக கொண்டு போய் கில்ஜித் வழியா போகுது இந்த சிபிஇசின்றது. ஸோ இப்போ சிபிஇசி வந்து கில்ஜித் இல்லைனாலே சாத்தியம் கிடையாது. ஆனாலும் அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது சைனா. அதனால பலுச்சிஸ்தான் வந்து அவ்வளோ ஈஸியாக அதாவது அறிவிக்கல முடியாது.
பாகிஸ்தான் வந்து இப்ப பயங்கர திவாலான ஒரு நாடு, அவங்களுடைய எக்கானமி வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு எப்பவுமே சில நாடுகள் இருக்கும். இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து பாகிஸ்தானை வந்து இன்னி வரைக்கும் அவங்கள சோறு போட்டு வளர்க்குற மாதிரியே எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல பலூச்சிஸ்தானை வந்து பிரிய விட மாட்டாங்க மோஸ்ட்லி மேற்கத்திய நாடுகள். ஸோ அப்போ மேற்கத்திய நாடுகளுடைய என்ன சொல்றது, தடுப்பையும் மீறி, சைனாவின் தடுப்பையும் மீறி பலூச்சிஸ்தான் மக்கள் வந்து ஒரு நாடு அப்படின்றது உருவாகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் டஃப் தான் வச்சுக்கோங்க. ஆனா அதே மீறி அவங்க கிரியேட் ஆனாலுமே அது வந்து திரும்ப திரும்ப இதே பிரச்சனையில வந்து மாட்டக்கூடாது. திரும்ப போய் சேர்றேன்னு சொல்லக்கூடாது, திரும்ப வர்றேன்னு சொல்லக்கூடாது, உள்ள அவங்களுக்குள்ளேயே கூட பிரிவினை இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இப்ப பங்களாதேஷ்ல அந்த பிரிவினை இருக்கு, பாகிஸ்தான்ல அந்த பிரிவினை இருக்கு. பாகிஸ்தான்ல அந்த பிரிவினை இருக்கிறதுனால தான் இப்படி வந்தது. நம்ம கிட்ட இருந்து போனவங்க எல்லாரு கூடயும் அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இது வந்து இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ச்சி இந்தியாவுக்குமே கொடுக்காது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுமே. நன்றி நன்றி கணேஷ்குமார். நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். பாலாஜி சார், இப்போ நம்ம அந்த பதாகையில் ஏந்திருக்காங்க பார்க்கலாம். அவர்கள் பாகிஸ்தான் கொடியை இறக்கி விட்டு நிறைய இடங்களில் பலூச்சிஸ்தான் கொடியை ஏற்றிட்டாங்க. அந்த பலூச்சிஸ்தான் கொடி இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய மூவர்ண கொடியை வச்சு அந்த பதாகையில் ஏந்திருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தால் அந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை அழிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ரெண்டாவது, நாம் வந்து அமைதிக்காக ஒன்று சேர்ந்திருக்கோம், இந்த ஒற்றுமைக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிலாம் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டணும் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க மீண்டும் மீண்டும் இந்தியாவை நோக்கி தான் அவங்களுடைய உதவி கரம், அதாவது உதவி கேட்டு கரம் நீண்டு கொண்டே இருக்கிறது. சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவர் சார் சொன்னதா நான் சொன்னதா சார் சொன்னதா நான் சொல்கிறேன். அதாவது ரெட்டாரிக்குங்கிறது வேறு, ரியாலிட்டிங்கிறது வேறு. எதனால் வந்து பலூச்சிஸ்தான் இஷ்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 பக்கம் இருக்குது. ஒன்று, பலூச்சிஸ்தான்ங்கிறது செப்பரேட் கண்ட்ரியாக ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் சொன்னார். அவங்க ஏன் பாகிஸ்தானோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் இல்லை நெய்பரிங் கண்ட்ரீஸும் இல்லை எத்தனிசிட்டி ஒன்டி வந்து ஒரு கண்ட்ரி வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்காது. அதுக்கு வேறு சில ரீசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெற்காசியாவிலே நமக்கு வந்து டீட்டெயில்டாக பேசணுன்னாக்கா சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனிக் இஷ்யூங்கிறது இருக்குது. ஆனால் அந்த எத்தனிக் இஷ்யூங்கிறதுனால அங்கே வந்து செப்பரேட்டாக கண்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டினபுளான இஷ்யூ. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த டே டு டே கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டே டு டே கவர்மெண்ட் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு முக்கியம். இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அதான் இஷ்யூ. பங்களாதேஷோடைய கண்ட்ரோல் வந்து பாகிஸ்தான் பண்ணியிருந்தாங்க, அது எங்கேயோ இருந்தது. பட் ஆனால் டாக்காவுக்கு லேண்ட் அங்கே இல்லைன்னாலும் கூட நீங்கள் அந்த ஒரு நாடு கடந்தும் கூட அந்த அரசை அமைக்கலாம்ல. இப்போ பங்களாதேஷ் அமைச்சப்போ முதல்ல அங்கே பொறுப்பெல்லாம் ஏற்கலல்ல, அதுபோல் பலூச்சிஸ்தானும் வேற ஒரு நாடு. பலூச்சிஸ் ரெபல்ஸுங்கிறது எப்பவுமே இருக்குது. பலூச்சிஸ் ரெவல்யூஷன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுங்கிறது எப்பவுமே இருக்குது. இட்ஸ் நாட் சம்திங் அந்த நாடு உருவானதுலேருந்து இருக்குது. ஏன் இல்லை, ஆனால் ஏன் செப்பரேட் கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நாட்டுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து டே டு டே வந்து யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அங்கே டே டு டே கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தான் இருப்பாங்க. நிறைவா சார், இந்த விவகாரத்தில் இந்தியாவுடைய ராஜதந்திர நடவடிக்கை என்பது என்னவாக இருக்கும்? ராணுவ நடவடிக்கை, ராஜ்ய ரீதியான நடவடிக்கை. ராஜ்ய ரீதியாக நடவடிக்கை நம்ம என்ன சொன்னோம், பாகிஸ்தான் இன்னும் ஸ்பிளிட் பண்ணால் அது நமக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைனாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து சைனா, பாகிஸ்தான் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஈஸியான எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நம்ம காட்டுறது பாகிஸ்தானுக்கு எதிராக காட்டுறோம். ஆனால் நம்மளுடைய உண்மையான ரைவல்ரிங் அது சைனாக்கு எதிராக இருக்குது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதோடைய ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். ஓகே, அதோடைய அப்போ வந்து பாகிஸ்தான் இன்னும் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது நமக்கு நல்லது. அது எளிதாக ஸ்ப்ளிட் ஆச்சுனாலும் நல்லது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட். ஆனால் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சில பலூச்சிஸ்தானில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நியூக்ளியர் டெஸ்ட்டே பண்ணாங்க. ஓகே, பொக்ரான் நம்ம பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணது வந்து பலூச்சிஸ்தான். சில நியூக்ளியர் வெப்பன்ஸ் அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூ. அதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக இதமாக பதமாக செய்ய முடியுமா அப்படிங்கிறதா கொஸ்டின். இல்லை இதமாக பதமாக செய்யறதுங்கிறது அவசரமாக செய்யாமல் மெதுவாக செஞ்சால் கரெக்டாக. எப்போவுமே நம்ம அவசரமாக செய்யும்போது சில தவறுகள் செய்யுது. ஈவன் பங்களாதேஷ் கூட அப்படி தான் பண்ணோம். இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக பங்களாதேஷ் அப்போ மாணிக் ஷா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மான்சூன் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் பண்ணலாம். அதுபோல் எப்பவுமே இதமாக பதமாக பொறுமையாக செய்யும்போது கரெக்டாக செய்வோம் என்பது தான். ராணுவ நடவடிக்கையாக மட்டுமல்ல, வேறு நடவடிக்கை கூட தமிழ்நாடு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் பலூச்சிஸ்தானுடைய விடுதலை இராணுவம் சுதந்திர குடியரசு நாடாக பலூச்சிஸ்தானை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா
உள்ளிட்ட நாடுகள் எங்களுக்கு ஆதரவை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஐநாவுடைய அமைதிப்படையை இங்கே அனுப்பி அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவிலே அமைதியை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் துணை நிற்போம், குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்தில் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவை மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ராஜதந்திர ரீதியாக இந்தியா என்ன செய்ய போகிறது? இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பலுசிஸ்தான் குடியரசு. அது நினைவிலும் அவர்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிஜத்திலும் நடைபெறுமா? ஐநாவுடைய உறுப்பு நாடாக ஒரு அங்கீகாரத்தை பெறுமா விரைவில் என்பதெல்லாம் ஒரு பெரும் கேள்வி. அடுத்தடுத்த நாட்கள் இதற்கான விடை கிடைக்கும். அதுவரை நாம் காத்திருப்போம். எங்களோடு இணைந்து பாலாஜி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தனர். உங்களுக்கும் நன்றி. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.